Yes. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு மஞ்சு யூடியூப் சேனல். இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்கன் குருமா தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்னதாக, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் பச்சை பட்டாணியும், அது ரெண்டும். அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெமனும் கர்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு லைட்டாக. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், எண்ணெய், தேங்காய் வந்து பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாட்டு வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 4. அந்த இங்கே தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அப்புறம் சால்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, கர்டு, லெமன் எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு 1/2 hour வைக்கலாங்க. கடாயில் ஆயில் போட்டு பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுருக்கேன். இப்போ சோம்பையும் போட்டுக்கலாம். ரொம்ப போடலாம், மசாலா கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். ஆனியன், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேங்க. அது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 3/4 கிலோ சிக்கன் பா. அதுக்கு ஒரு 2 சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போடும். பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கேஸ் மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டிருக்கோம் சிக்கனில். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதில் கார்னு, பச்சை பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 வெஜிடபிள்ஸ் வேணும்னா, நான் இதில் சேர்க்கல. கேரட்டு நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த கார்ன்லாம் சேர்த்தோம்னா. இதில் தக்காளி போடலைங்க, எனக்கு வெள்ளையாக வேணும்னு சொல்லிட்டுன்னு. நம்ம ஆல்ரெடி லெமன் வந்து போட்டுக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்கும். இதில் கர்ட் சேர்த்துக்கிறதுனால அந்த புளிப்பும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிக்கலாம், நல்லா வதங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் உப்பு போட்டு மூடி போட்டு வைக்கணும். நல்லா வதங்கிடும். ஆட் பண்ணிக்கலாங்க அந்த இந்த தண்ணி. கர்டு, லெமன் அடியில் இருந்துச்சு, இந்த தண்ணியும் பாருங்கள் நல்லா வதங்கிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோங்க. ஒரு 5 minutes ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். சிக்கன் இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணு. நம்மளோட சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க.
அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் வித் ஒயிட் சிக்கன் கிரேவி தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vishnu Manju.